ரிஷபராசிக்கு இந்த 100 நாள்ல என்ன விஷயங்கள் கட்டாயம் நடக்க போகுதுங்க சார்? இப்போதைக்கு இந்த 100 நாளில் குடும்பத்தை ப்ராப்பர்ட்டி ஏதாவது விற்றுட்டு நீங்கள் நல்ல மாதிரி வாழ்ந்துட்டு அது உங்களுக்கு கெடுதல் நடக்கும். அப்பாவோட ஆஸ்தி அம்மாவோட ஆஸ்தியில் யாரும் விற்கக்கூடாது. ரிஷபராசிக்கு கல்யாணம் நடக்கணும்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச கல் என்ன பண்ணணும்னா இதை ரூபி போடலாம் இல்லைன்னா டைமண்ட் போடலாம். இல்லைன்னா ரிஷபராசிக்கு பிடிச்ச ராசியெல்லாம் சந்திரன் தான் அந்த ராசிக்கு யோகத்தை கொடுக்குறாரு. ரிஷபராசிக்கு ஒயிட் ரொம்ப பிடிக்கும். சுக்கனுக்கும் ஒயிட் பிடிக்கும், சந்திரனுக்கும் ஒயிட் பிடிக்கும். ரிஷபராசிக்கு ராகு தத்துவம் ரொம்ப நல்லா இருக்கு. ராகுவோட கோயிலுக்கு போகணும். கும்பகோணத்தில் ராகு டெம்பிள் போகணும். இல்லை உங்கள் ஊரில் ஏதாவது சின்ன சின்ன கோயிலுக்கு போனாலும் கூட வெரி சக்ஸஸ் கொடுக்கும். ரிஷபராசிக்கு ரொம்ப டேஞ்சரான ராசி. பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட இணைந்தவர் கன்னடா பிக் பாஸ் ஃபேம் ஆரியவர்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம இப்போ ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த வருட இறுதியில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ ஒரு 100 நாட்கள் இருக்குங்க சார். இன்னவே அந்த 100 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறத பார்க்குறோங்க சார். இப்போ இந்த ரிஷப ராசிக்கு இந்த 100 நாளில் என்ன விஷயங்கள் கட்டாயம் நடக்க போகுதுங்க சார்? ரிஷபராசிகருக்கு 100 நாள் எப்படி இருந்தாலும் 3 மாதம் 10 நாள். ரிஷபராசிகருக்கு இப்போது ஃபஸ்ட்டு 1 மாதம் நல்லா இல்லை. 1 மாதம் என்னத்துக்கு நல்லா இல்லைன்னா மேஷ ராசி அதிபதி துலா ராசியில் இருக்கிறார். அவர் ரிஷபராசியை பார்க்குறாரு. சனி பார்வை ಮತ್ತು அங்காரக்கனோட பார்வை ரிஷபராசியை பட்டுட்டு இருக்குது. யாராருமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு இந்த 100 நாளில் குடும்பத்தை ப்ராப்பர்ட்டி ஏதாவது விற்றுட்டு நீங்கள் நல்ல மாதிரி வாழ்ந்துட்டு அது உங்களுக்கு கெடுதல் நடக்கும். அப்பாவோட ஆஸ்தி அம்மாவோட ஆஸ்தினா யாரும் விற்கக்கூடாது. அதே மாதிரி இந்த 100 நாட்களில் எப்போவும் கூட சொல்லிட்டு இருக்கிறேன். எப்போவும் எந்த டைமில் கூட ரிஷபராசிக்காரங்க இப்போது 10வது மாதம் 11 12வது மாதத்தில் உங்கள் குலதேவருக்கு சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டி நிறைய வந்திருக்கும். இல்லை தங்கத்தை வாங்கியிருக்கலாம். இப்போது எந்த நேரத்தில் விற்றுட்டான்னா உங்களுக்கு பாவம் அதிகமாக சேரும். ஏன்னா பித்ரோட பட்ச டைமில் நீங்கள் விற்கக்கூடாது. இப்போதைக்கே 100 நாளில் உங்களுக்கு 30 நாள் மட்டும்தான் நல்லா இருக்கும். துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னா ருஷிக ராசிக்கு வந்தாலுமே அங்காரக்கன் நல்லா இருக்கும். தனுசு ராசியில் இருக்கும் போது டைம் கெட்டுடும் அங்காரக்கன். அதே மாதிரி துலாத்தில் இருக்கும்போது ரொம்ப கெட்டு போயிடும். இப்போதைக்கு இது வரைக்கும் இருக்கிறதுல டாப் ராசி ரிஷப ராசி தான். ஆனால் இப்போ 100 நாளில் 30 நாள் மட்டும்தான் நல்லா இருக்குது. இன்னும் 65 நாள் கெட்டு போயிருக்கு சார். சார், இப்போ ரிஷப ராசிக்கு பொதுவாகவே ஒரு குறிப்பிட்ட திசை வந்தால் லாபம் தரும் அப்படின்னா ரிஷப ராசிக்கு எந்த திசை லாப திசையாக இருக்குங்க சார்? ரிஷபராசிக்கு என்ன ஆகுதுன்னா வாழ்க்கையில் புதனோட திசை தான் டாப்பில் இருக்குது. புதன் ரொம்ப அதிருஷ்டமான திசை. அதே மாதிரி ரிஷபராசிக்கு சுக்கரனோட புக்தி நடந்தாலும் பணம் சேரும். சனி திசை மகா திசை கொஞ்சம் நல்லா இருக்கும். ரிஷபராசிக்கு குரு திசை நடந்தால் பேரும் புகழும் பணம் என்ன வந்தாலும் கூட கடைசி கெட்டு போயிடும். ரிஷப லக்னக்கு சுக்ரன் திசை ரொம்ப நல்லா இருக்கும். சந்திரனோட திசை நல்லா இருக்குது. சனியோட திசை இருக்கும். அதில் எல்லாருக்கும் டாப் புதனோட திசை நம்பர் 1 திசை புதனோட திசை. சார், ரிஷபராசி நேயர்களுக்கு செவ்வாய் எந்த இடத்துல இருந்தால் லாபம் கொடுக்கும் சார்? எதில் இருந்தால் பிரச்சனை வரும்? செவ்வாய் ரிஷபராசிக்கு நல்லதே செய்ய மாட்டார். ஏன்னா அவர் 12வது அதிபதி. அவர் ஃபஸ்ட்டு 12வது அவர் கொடுத்து ஒரு ஆக்டிவேட் பண்ணிவிடுவார். செவ்வாய் அவருக்கு என்ன இருக்குன்னா என்னோட கணக்கில் சிம்ம ராசியில் இருக்கணும். அந்த நேரத்தில் பிறந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த டைம் ரொம்ப நல்லா இருக்குது ரிஷபராசி. ஏன்னா 4ல் இருந்தால் ரொம்ப நல்லதே பண்ணுவார். ஏன்னா அவருக்கு பிடிச்சிற இடம் அது. ஏன்னா செவ்வாய்க்கு ரொம்ப சிம்ம ராசி ரொம்ப பிடிக்கும். இல்லை மகரத்தில் இருக்குந்தா ரொம்ப நல்லா இருக்கும். மொத்தத்தில் எங்கே இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். மக்கரா இல்லை சிம்மத்தில் இருக்கணும், ரொம்ப நல்லது. இல்லாந்திர அடுத்தது மீனத்தில் இருந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு சனி எந்த மாதிரி இடத்துல இருந்தால் அவங்களுக்கு லாபம் தரும் சார்? ரிஷபராசிக்கு பொதுவாக ஒரு அஸ்ட்ராலஜி சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறதுனா சனி கடகத்தில் இருந்து ரொம்ப நல்லது செய்வார். ஆனால் அது ரொம்ப கெடுதல் தான். கடகத்தில் இருந்த சனி மட்டும் ஒரு கிரகம் ஒரு இடத்துலேருந்து அவன் ஒன்று பண்ணிவிடுவோம் சார். அது சொல்கிறதுக்கு பயமாக இருக்கும். கண்டிப்பாக அதுவும் சொல்கிறதுக்கு 1 மணி நேரம் வேணும். ஒரு ராசிலேருந்து ஒரு பலம். நான் எனக்கு டைம் நான் சொல்லியிருக்குவேன். கும்பராசி ஒரு போது நான் சொல்லுவேன் சனி பற்றி. ரிஷபராசிக்கு இது பெட்டர் கடக ரொம்ப நல்லா இருக்கும். கடக ராசி நல்லா இருக்குது. அதே மாதிரி அவனோட சொந்தமான ராசியில் மகரா இல்லை கும்பத்திலேருந்து ரொம்ப நல்லது. மற்ற இடத்துலேருந்து அவன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுவார். சார், இப்போது ரிஷப ராசி நேயர்களுக்கு திருமணம் செய்யணும் அப்படிங்கும்போது எந்த ராசியோட திருமணம் செஞ்சால் அவங்களுக்கு யோகம் அதிகமாக இருக்குங்க சார்? ரிஷபராசிக்கு பிடிச்ச ராசின்னா மிதுனா கன்யா. இது பெஸ்ட்டு பவர்ஃபுல்லான ராசி. இவங்க 2 பேர் ராசியில் ஃபஸ்ட்டு கல்யாணம் திருமணம் பண்ணிக்கணும்.
அதில் செவ்வாயோட நட்சத்திரம் கல்யாணம் பண்ணிக்கூடாது. செவ்வாய்னா சித்திரை நட்சத்திரம் இல்லை முருகசிர நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரனாலும் கல்யாணம் பண்ணிக்கூடாது. ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் வந்து பவர்ஃபுல்லான ஆரித்திரம் இல்லாத குர்த்திகை நட்சத்திரம் ரொம்ப நல்லா இருக்கும். ரிஷபராசிக்கு வந்து மகர ராசி ரொம்ப நல்லா இருக்கும், கும்பராசி ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை ரிஷபராசிக்கு கல்யாணம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷபராசி நேயர்கள் எந்த ராசியோட திருமணம் செய்யவே கூடாதுங்க சார்? செஞ்சால் டிவோர்ஸ் ஆயிருங்க சார். ரிஷபராசிக்கு வந்து ரொம்ப டேஞ்சரான ராசி, நான் பயப்பட வந்து தனுசு ராசி ரொம்ப டேஞ்சராக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நம்பர் 1 அந்த ராசிக்காரருக்கு கல்யாணம் பண்ணிக்கூடாது. கல்யாணம் பண்ணிக்கின்னா 8, 6, 8வது வந்து தனுசு ராசி, 6 வந்து ரிஷபராசி, 2 பேரும் சேர்ந்து திருமணம் பண்ணிக்கின்னா வாழ்க்கை நல்லா இருக்குது சார். இந்த 2 ராசிக்காரருக்கு கொடுக்க எப்போவும் பழகக்கூடாது, சேரக்கூடாது சார். அந்த ராசி வந்து வெரி டேஞ்சர். கள்ளக்காதல் கூட வச்சுக்கூடாது சார், இல்லைன்னா பிரச்சனை வரும் சார். சார் ரிஷபராசி நேயர்களுக்குங்க சார், இப்போ மேரேஜ் நடக்கிறதுக்கு ஒரு ஜெம்ஸ்டோன் போடலாம் அப்படின்னா என்ன ஜெம்ஸ்டோன்ஸ் போடலாங்க சார்? ரிஷபராசிக்கு கல்யாணம் நடக்கணும்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச கல் வந்து என்ன பண்ணணும்னா இந்த வந்து ரூபி போடலாம், இல்லைன்னா டைமண்ட் போடலாம், இல்லைன்னா பன் வந்து சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தாலும் கூட கல்யாணம் நடக்கும். பன் வந்து சூரியனோட தத்துவம் இருக்கும், போதி தத்துவம் இருக்கும். பன் கொடுத்தாலும் கூட உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். பேக்கரி பன் எடுத்துகிட்டு போயிட்டு சர்ச்சில் கொடுக்கலாம், இல்லை காலையில் கோயிலுக்கு கூட கொடுக்கலாம். காலையில் கொடுத்தா தான் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். ரிஷபராசி நேயர்களுக்குங்க சார், பேபி கிடைக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுங்க சார்? என்ன ஸ்டோன் போடலாங்க சார்? ரிஷபராசிக்கு வந்து புதன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். அதனால தான் நீங்கள் பச்சை போட்டால் ரொம்ப நல்லா இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனால் நல்லா இருக்குது. எத்தனை பேர் ரிஷபராசியில் பார்த்தோம் குழந்தை இல்லை, எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் இல்லை பச்சை போட்டால் ரொம்ப கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இல்லை சார் எனக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு பணம் இல்லை, நிறைய பேர் கேட்டேன், எங்கே போகணும் கஷ்டம் இருக்குது. அதே மாதிரி பச்சை போடுறதுக்கு எனக்கு காசு இல்லைன்னா கூட உங்கள் வீட்டில் ஏதாவது க்ரீன் ஒரு செடி இந்த மாதிரி வளர்த்தாலே போதும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீட்டுக்கு முன்னாடி க்ரீன் வளர்க்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களுங்க சார், பணம் நிறைய சேருவதற்கு என்ன ஜெம்ஸ்டோன் யூஸ் பண்ணுவோங்க சார்? ரிஷபராசிக்கு வந்து லக்கி ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப 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 லக்கி ஸ்டோன். நான் தெரிஞ்ச வரைக்குமே நீல வந்து வீட்டில் வைக்கணும், போடக்கூடாது. அப்போ தான் நல்லா பணம் வந்து சார். நீலக்கல் வந்து போடக்கூடாது, வைக்கணும். டைமண்டு பிடிச்ச டைமண்ட் போட்டாலே போதும் உங்களுக்கு பணம் அள்ளிட்டு தருவார். டைமண்ட் போட்டாலே உங்களுக்கு பணம் அள்ளிட்டு தரும். பச்சை டைமண்ட் போட்டால் போதும் உங்களுக்கு பணம் வந்து சேரும். இல்லைன்னா 3 முக்க ருத்ராட்சி இல்லை 4 முக்க ருத்ராட்சி 1 போட்டால் நல்லா இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு ஃபேவரட் கலர் அப்படின்னா என்ன கலருங்க சார் இருக்கும்? ஒயிட்டு ரொம்ப பிடிச்ச கலரு. சந்திரன் வந்து ரொம்ப லக்கி கலர்ஸ். சந்திரன் தான் அந்த ராசிக்கு யோகத்தை கொடுக்குறாரு. ரிஷபராசிக்கு ஒயிட் ரொம்ப பிடிக்கும். சுக்கரனுக்கும் ஒயிட் பிடிக்கும், சந்திரனுக்கும் ஒயிட் பிடிக்கும். இல்லைன்னா க்ரீன் ரொம்ப லக்கி, புட்டா பிளாக், இந்த 3 கலர் வந்து வெரி சக்ஸஸ்ஃபுல். பிங்க் எல்லாருக்கும் மேட்ச் ஆகும். ரிஷபராசி நேயர்களுக்கு லக்கி நம்பர் அப்படின்னா என்ன சொல்லலாங்க சார்? ரிஷபராசிக்கு பொதுவாக 1, 10, 19 ஆப்போசிட் நம்பர் சுக்கரனோட நம்பராக தான். அதே மாதிரி 2, 11, 20, 29 ரொம்ப லக்கி டேட்ஸு. அதே மாதிரி 3, 12, 21, 30 ரொம்ப டேஞ்சர் நம்பர்ஸு. 4, 13, 24 ரொம்ப ரொம்ப லக்கி. 5, 14, 23 ரொம்ப ரொம்ப லக்கி. 6, 17, 24 ரொம்ப லக்கு. 7, 16, 25 ரொம்ப லக்கி. 8, 9, 27 ரொம்ப லக்கி ரிஷபராசிக்கு 50-50 நம்பர்ஸ் இஸ் 9, 18, 27. இந்த 3 நம்பரும் 50-50 இருக்குது ரிஷபராசிக்கு. ரிஷபராசி நேயர்களுக்குங்க சார், ஒரு கோயில் வழிபாடு கொடுக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன கோயிலுக்கு போக சொல்லலாங்க சார்? ரிஷபராசிக்கு வந்து ராகு தத்துவம் ரொம்ப நல்லா இருக்குது. ராகுவோட கோயிலுக்கு போகணும். கும்பகோணத்தில் ராகு டெம்பிள் போகணும். இல்லை உங்கள் ஊரில் ஏதாவது சின்ன கோயிலுக்கு போனாலும் கூட வெரி சக்ஸஸ் கொடுக்கும். ராகு டெம்பிள் நம்பர் 1. ரிஷபராசிக்கு ராகு டெம்பிள் போனால் எல்லாவும் கூட கடவுள் கொடுக்குவார். நாங்கள் பாம்புக்கு பால் ஊட்டுறதோ கல் கூத்துறதோ ராகு கல்லுக்கு போயிட்டு வரதோ ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் இருக்குங்கிறத விலாவரியாக பார்த்துங்க சார். நம்ம நேர்களுக்கு ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வணக்கம்.